மாதாவே துணை. மரியன்னையிடம் மனமாற அன்றாடம் ஜெபிக்கும் எனதருமை நண்பர்களே, இன்றைய அன்னையின் திருநாமம் போன்போர்ட் அன்னை. டெடிகேஷன் ஆஃப் அவர் லேடி ஆஃப் போன்போர்ட் அபே, பிரான்ஸ். இன்றைய தினத்தில் போன்போர்ட் அன்னை அவர்களை நோக்கி பயண பாதுகாப்பு, குடும்ப பாதுகாப்பு, வாழ்க்கை ஆபத்துக்களிலிருந்து விடுதலை மற்றும் அமைதியான வாழ்விற்காக விசேஷமாக ஜெபிக்கப் போகிறோம். ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றும் போன்போர்ட் அன்னையே, அவர் லேடி ஆஃப் போன்போர்ட்டின் அருள் தரும் ஜெபம் செய்யலாமா? மூழ்கும் வாழ்க்கைக்கு கரை சேர்க்கும் அன்னையின் அதிசய ஜெபம் இது. பிரான்ஸ் நாட்டின் நார்மண்டி பகுதியில் உள்ள அவர் லேடி ஆஃப் போன்போர்ட் அபே அன்னை மிகவும் பழமையான மற்றும் அதிசய வரலாறு கொண்ட அன்னையாக போற்றப்படுகிறார். 1990ஆம் ஆண்டு இங்கிலாந்து மன்னரும் நார்மண்டி பகுதியின் ஆட்சியாளருமான கிங் ரிச்சர்ட் த லயன் ஹார்ட் இவர்கள் ஒரு வேட்டையாடும் பயணத்தின் போது சயனே நதியின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிருக்கு போராடினார். நதியின் கொந்தளிப்பான நீரில் மூழ்கும் நிலையில் இருந்த அவர், நான் பாதுகாப்பாக கரையை அடைந்தால் அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன் என்று மனதார வேண்டிக் கொண்டார். அன்னையின் அதிசய பாதுகாப்பால் அவர் பாதுகாப்பாக கரையை அடைந்தார். தனது நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வகையில் அந்த இடத்தில் அவர் லேடி ஆஃப் போன்போர்ட் என்ற அழகான ஆலயத்தை கட்டினார். போன்போர்ட் என்றால் பாதுகாப்பான கரை என்று பொருளாம். அதன் பிறகு அந்த அன்னை ஆபத்துக்களில் இருந்து மக்களை காப்பாற்றும் அன்னையாகவும், மூழ்கும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையின் கரை தரும் அன்னையாகவும் மக்களால் போற்றப்பட தொடங்கினார். பயணம் செய்பவர்கள், கடலில் வேலை செய்பவர்கள், குடும்ப பிரச்சனைகளில் சிக்கியவர்கள், வாழ்க்கையில் வழியின்றி தவிப்பவர்கள் இந்த அன்னையிடம் வேண்டி பல அதிசய அருள்களை பெற்றதாக சாட்சிகள் நம்பப்படுகிறது. நீ விழும் முன் உன்னை பிடித்து காப்பாற்றும் தாய் நம் போன்போர்ட் அன்னை என்று மக்கள் இந்த அன்னையை அன்போடு அழைக்கின்றனர். போன்போர்ட் அன்னையிடம் சக்தியுள்ள ஜெபம். ஆபத்தில் அழைத்தவரை கைவிடாத போன்போர்ட் அன்னையே, அலைகளில் மூழ்கிக் கொண்டிருந்த ராஜாவை பாதுகாப்பான கரை சேர்த்த கருணையின் தாயே, இன்று வாழ்க்கையின் பெரு வெள்ளத்தில் தத்தளிக்கும் எங்கள் உள்ளங்களையும் உன் கைகளால் பிடித்து காப்பாற்றும். வழியில்லாமல் நிற்கும் நேரங்களில் வழிகாட்டும் அன்னையே, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கண்ணீரோடு நிற்கும் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லும் போன்போர்ட் தாயே, எங்கள் பயங்களையும் குழப்பங்களையும் உன் பாதத்தில் வைக்கிறோம். பயணங்களில் பாதுகாப்பு தேவைப்படுகிற அனைவரையும் காத்தருளும் எங்கள் போன்போர்ட் அன்னையே. கடல், சாலை, வானம் என எங்கு பயணம் செய்தாலும் உம் அன்பு கரம் துணையாக இருக்கட்டும். விபத்துகள், திடீர் ஆபத்துக்கள், மரண பயம் ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும் போன்போர்ட் அன்னையே. வாழ்க்கையில் மூழ்கிக் கொண்டிருக்கும் குடும்பங்களை கரை சேர்த்தருளும். உடைந்து போன உறவுகளை மீண்டும் இணைத்தருளும் தாயே. நம்பிக்கை இழந்த இதயங்களில் புதிய நம்பிக்கையை பிறக்கச் செய்யும். பல வருடங்களாக முடியாமல் இருக்கும் காரியங்களுக்கு திறந்த வாசலை அருளும் போன்போர்ட் அன்னையே. புயல் அதிகமாக இருக்கும் நேரங்களில் கூட இறைவன் இயேசு எங்களை மறக்கவில்லை என்பதை உணரச் செய்யும் போன்போர்ட் தாயே. கண்ணீரால் நிறைந்த இரவுகளை சமாதானமான காலை பொழுதாக மாற்றும். எங்கள் வீட்டின் கதவுகள் மீது உம் பாதுகாப்பை வையும் போன்போர்ட் தாயே. தீமை அணுகாதபடி காத்தருளும். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உம் வழி நடத்துதலை தாரும். கரையை அடைய போராடும் எல்லா ஆன்மாக்களுக்கும் நம்பிக்கையின் வெளிச்சமாக இருந்தருளும் போன்போர்ட் அன்னையே. இயேசுவின் அன்பு எங்கள் வாழ்க்கை படகை பாதுகாப்பாக நடத்தட்டும். எங்களுக்காக பரிந்து பேச ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பான போன்போர்ட் அன்னையே. ஆமேன்.